நோக்கி பார்த்த முகம் பட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுதுல, அதுக்கு தகுந்தபடி நமக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஸோ இந்த எல்லாரும் எடுத்து வச்சுப்போம். பைபிள எடுத்து வச்சுட்டு, நம்ம அப்படியே அந்த ஸ்டோரிக்குள்ள போயிட்டே இருப்போம். ஆ மார்க்கு 5, 5வது அதிகாரம் 21லேருந்து வாசிங்க. ஸோ இத கேட்ட உடனே மார்க் 5:21 எல்லாரும் அந்த ஸ்டோரி பார்த்தோன்னா, இந்த ஸ்டோரி தான் நமக்கு தெரியுமே! எவிரோட ஸ்டோரி. ஸோ எல்லாத்துக்குமே மைண்ட்ல அந்த எண்ட் தெரிஞ்சிடும். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப என்னன்னா, நம்ம பார்க்க போறனால, இத படிக்க போறனால, இதோட எண்ட மறந்துடணும். இந்த ஸ்டோரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டோட்டலா இப்போதைக்கு மைண்ட்லேருந்து எடுத்துருவோம். சரியா? இது இந்த பேசேஜ் நியூ பேசேஜ். இது நம்ம என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு கதை எப்படி ஆர்வமா கேட்போம். அதேபோல ஆர்வமா அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி நம்ம கேட்கலாம். ஓகேவா? எனக்கு ஒரு ஊழியக்காரங்க இத சொல்லிக் குடுத்தாங்க. எப்போ பைபிள் ஓப்பன் பண்ணும்போது, "எனக்கு இந்த வசனம் தெரியுமே, எனக்கு இந்த ஸ்டோரி தெரியுமே" நீ படிச்சன்னா, உனக்கு அது வேலை செய்யாது. ஸோ எப்பவும் புதுசா படிக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய சத்தத்த நம்மளால கேட்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஊழியக்காரங்க சொல்லிக் குடுத்தாங்க. எப்போ பைபிள் ஓப்பன் பண்ணாலும் நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். எனக்கு கற்றுக் குடுத்தத நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேசேஜும் அப்படியே பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. மார்க்கு 5:21வது அதிகாரம். இயேசு 21வது படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். போதும். இது என்ன சொல்லுது? இயேசு படவில் ஏறி மறுபடியும். ஸோ அந்த அந்த வேர்ட அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஜீசஸ் ஆல்ரெடி அங்க மினிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஜீசஸ பத்தி எல்லாத்துக்கும் அங்க தெரியுது. எப்படி தெரியுது? அவர் சுகம் அளிக்கிறவர். அவர் ஒரு இன்னைக்கு ஜீசஸ் பத்தி நமக்கு ஈஸியா தெரியும். தேவனுடைய குமாரன். அவர் கடவுள். ஸோ எல்லாமே ஜீசஸோட கேரக்டர் ஃபுல்லா நமக்கு தெரியும். ஆனா அந்த டைம்ல ஜீசஸ பத்தி அவ்வளவு பெருசா தெரியாது. சரியா? ஒரு ஃபெமிலியரான ஆள். ஒரு ஃபேமஸான ஒருத்தர். அப்படிதான். ஸோ மறுபடியும் அவர் இந்த நம்ம ஊருக்கு திரும்பி வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி இங்க இருந்திருக்காரு. மேபி அவர் நெறைய அற்புதங்கள் எல்லாம் அவர் செஞ்சிருந்திருக்கலாம். ஸோ எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, "மறுபடியும் வந்திருக்காரா? இந்த வாட்டி என்ன பண்ண போறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. அது எப்படின்னா, மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தாங்க. ஸோ அந்த லைன அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திரளான ஜனங்கள் அவரிடத்துல வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஹியூஜ் கிரவுட் மறுபடியும் ஒரு கேதர் ஆகுது அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி. என்ன பண்ண போறாரு? இவர் ஏன் மறுபடியும் வந்திருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, இதுல நமக்கு இப்ப பார்க்கலாம். ஆ இப்ப ரீசென்ட்டா ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல. விஜய் வராருன்னு சொன்னோனே ஒரு கிரவுடே கூடுச்சு. எல்லாரும் கேட்டாங்க. ஏன் அப்படி போனோம்? ஏன் அவ்ளோ அடிச்சுக்கிட்டு போனோம்? ஏன் இவ்ளோ கஷ்டத்துல போய் பார்க்கணும்? ஏன் குழந்தைகள்லாம் தூக்கிட்டு பார்க்கணும்? என்னன்னா ஒரு ஆர்வம் தான். என்னதான் நடக்குது? அவர பார்க்கணும். இவர நேர்ல பார்க்கணும். இத்தன வருஷம் நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துருக்குறோம். அ ஆனா நேர்ல பார்க்கும்போது அவர் எப்படி இருப்பாருன்னு ஒரு கூட்ட ஜனம், அவர் அப்பியரன்ஸ பார்க்கறதுக்காக ஒரு பீப்பிள் போயிருப்பாங்க. அவர் என்னதான் பேசுறாருன்னு கேட்கறதுக்கு ஒரு பீப்பிள் போயிருப்பாங்க. ஸோ இந்த மாரி பல பல டிஃபரெண்ட் ஆங்கிள்ல ஒருத்தர் போயிருப்பாங்க. அதே போல தான் இங்கேயும் ஜீசஸ ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள்ல அவர யோசிச்சு போய் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் 22 ரீட் பண்ணுவோம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, ஓகே. இதுல அப்பொழுது ஜெப ஆலய தலைவரின் ஒருவனாகிய யவீரு. யவீரு. ஸோ அ என்னன்னா, இவர் எப்படின்னா ஒரு சினகாக் லீடரா இருக்காரு. ஒரு ஜெப ஆலய தலைவர். அப்ப ஜெப ஆலய தலைவர் அப்படின்னா, யூசுவலா யார் இருப்பாங்கன்னா, ஜூஸ். ஜூஸ் தான் அவங்க இருப்பாங்க. ஜூஸ்ல பெரும்பாலும் ஜீசஸ ஏத்துக்கிற ஆட்கள்லாம் கிடையாது. இல்லையா? ஆனா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஜீசஸ அவர் வராரா அப்படின்னு சொல்லி, ஜீசஸ் இருக்கிறான்னு கேள்விப்பட்டு அவர் பாதத்துல விழுந்து, ஸோ அவருடைய சிச்சுவேஷன் அவர பயங்கரமா இருக்குது. ஸோ அதனால அவர அவர் கண்ணீரோட அவர்கிட்ட அவர் போறாரு.
ஸோ கண்ணீரோட அவர்ட்ட போய் அவர் பாதத்துல விழறாரு. இங்க பாருங்க, இப்ப வந்து அவரு வந்து ஒரு சினகாக் லீடர், ஒரு ஜெப ஆலய தலைவர் அப்படின்னா, அவரு வந்து ஒரு லோக்கல் மேன். இருக்கிற ஏரியால அவரு ஒரு லோக்கல் மேன். எப்படி சொல்றது? இப்போ ஒரு சிட்டில வந்து யார் வரா போறான்னு யாருக்கும் தெரியாது. பட் வந்து கிராமத்துல அப்படி கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு புதுசா எல்லாத்துக்கும் எல்லாரையும் தெரியும். இல்லையா? இவங்கள தெரியாது அப்படின்றது வந்து யாருக்குமே இருக்காது. ரொம்ப நாளா ஒரு ஏரியால இருந்தா எல்லாத்துக்கும் எல்லாரையும் தெரியும். இப்ப நான் வந்துட்டு 30 வருஷமா சென்னையில தாம்பரம்ன்ற ஒரு பகுதியில 30, 35 வருஷமா இருக்கேன். நான் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு ஸ்ட்ரீட்ல நான் நடந்து போனேன்னா, வீட்டுக்கு வந்துட்டனால, "எப்ப வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா அந்த இடத்துல நான் ரொம்ப லாங் இயர்ஸா இருக்கிறனால எல்லாருக்கும் என்ன தெரியும். அதே மாரி தான் இந்த யவிருவ எல்லாருக்கும் வந்து தெரியும். தெரியக்கூடிய ஒரு பெர்சன். சுற்றி இருக்க அந்த கும்பல்ல மேபி எவிரியோட யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சொந்தக்காரங்க இருந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். இவரு வந்து எப்படின்னா ஒரு மதிக்கத்தக்க ஒரு லீடர்ஷிப்ல அங்க இருக்காரு. ஜெப ஆலய தலைவரா, ஒன் ஆஃப் த பெர்சன். ஸோ ஒரு மதிக்கத்தக்க ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து எல்லாரும் முன்னாடியும் ஜீசஸ் கிட்ட பாதத்துல கண்ணீரோட கீழ விழறாரு. ஏன் அவர் வந்து அப்படி செய்றாருன்னா, அவர் யாரையுமே வந்து அவர் மைண்டுக்கு வரல. யாரையுமே அவர் யோசிக்கல. ஒரு கூட்டத்தின் மத்தியில ஜீசஸ் பாதத்துல விழறாரு அப்படின்னா, அவருடைய சிட்யூவேஷன் வந்து அந்த மாரி. அவருடைய சூழ்நிலை சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய சூழ்நிலை நம்மள பெண்ட் பண்ண வைக்கும். அதே மாரி தான். அவருடைய சூழ்நிலை வந்து அவர வந்து கீழ குனிய வைக்குது. என்னன்னா, அவங்க சிட்யூவேஷன் வந்து அவ்ளோ ஒரு வொர்ஸ்ட்டான சிட்யூவேஷன். அடுத்து வாசிப்போம். 23. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஸோ வந்து இங்கிலீஷ்ல அந்த வேர்ட் வந்து எப்படின்னா, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறான்னு இருக்குல்ல. ஸோ இங்கிலீஷ்ல அந்த வேர்ட் எப்படின்னா, ஷி இஸ் டயிங். அவ வந்து இறந்துகிட்டு இருக்கா. ஸோ வந்து இறந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, அந்த சிட்யூவேஷன் வந்து ஒரு நார்மலான சிட்யூவேஷனே கிடையாது. ஒரு எமர்ஜென்சியான சிட்யூவேஷன். ஒரு பதட்டமான நிலை. ஸோ அந்த பதட்டமான நிலை, எமர்ஜென்சியான சிட்யூவேஷன் இதுல வந்துட்டு எப்படின்னா, அந்த ஒரு சிட்யூவேஷன் தான் சம்டைம்ஸ் நமக்கு இருக்கிற நெருக்கம் தான் நம்மள கடவுள்கிட்ட நம்மள சேர்க்கும். இதுல வந்து 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து அந்த நெருக்கம் நம்மள கடவுள்ட்ட சேர்க்கும். இல்லன்னா நம்மளுடைய சிட்யூவேஷன் நம்மள வந்துட்டு கிவ் அப் பண்ண வைக்கும். என்னால முடியாது. நம்மள வந்து நம்ம அந்த சிட்யூவேஷன்ல வந்து டிப்ரஸ் ஆகலாம். இல்ல என்ன வேணாலும் ஆகலாம். இல்ல சில பேர் வந்து அந்த சிட்யூவேஷன் மூலியமா வொர்ஸ்ட்டான முடிவுகள எடுக்கக்கூடிய ஒரு நிலை போகும். 2 எப்பவுமே நம்ம சிட்யூவேஷன்ல 2 விதமான சிட்யூவேஷன் இருக்கு. நம்ம அத சூஸ் பண்ணிக்கிறது தான். ஒண்ணு வந்து நம்ம கிவ் அப் பண்ணிறணும். நம்மளால முடியாது, என்னால முடியாது, இத ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி கிவ் அப் பண்றது. 2வது சிட்யூவேஷன் நம்மள நம்மளே வந்து புஷ் பண்ணி என்னதான் சிட்யூவேஷன் ஹார்டா இருந்தாலும் நான் வந்து இத கிவ் அப் பண்ண மாட்டேன். எப்படியாவது வந்து இத வந்து மேற்கொள்ள ட்ரை பண்ணுவேன். ஸோ வந்து இவரோட சிட்யூவேஷன் எப்படின்னா, அவங்க மகள் இறந்துகிட்டு இருக்கா. இந்த சிட்யூவேஷன்ல அவர் என்ன டிசைட் பண்ணியிருக்கலாம்னா, ஒண்ணு அ லாஸ்ட் நேரம் ஆயிட்டு, என் மகளோட நான் இருந்து, என் மக சாகுறத பார்க்கலான்னு ஒரு டிசிஷன் அவர் எடுத்திருந்திருக்கலாம். ஆனா, அவர் என்ன மாரி டிசிஷன் எடுக்குறாருன்னா, என் மக இறக்குறா. ஆனா, அவ இறந்துட்டு இருக்கா. அந்த மாரி வொர்ஸ்ட்டான சிட்யூவேஷன்லயும், நான் வந்துட்டு நான் இன்னும் முயற்சி பண்ணி, நான் ஜீசஸ்ட்ட போய் கேட்கிறேன். பாருங்க ஒரு ஒரு அவர் வந்து அந்த ஒரு சிட்யூவேஷன யோசிச்சு பாருங்க. அவர் எவ்ளோ பெரிய ஒரு டிசிஷன் எடுக்குறாரு. அவர் அவ்ளோ பெரிய கூட்டத்தின் மத்தியில, அவர் கண்ணீரோட அப்படின்னா அவளுடைய இருதயம் என்னமா ஒரு வேதனைக்குள்ள இருக்கும். சீக்கிரம் ஜீசஸ்ட்ட போய் கேட்கிறார்ல. ஒரு முயற்சி பண்றார்ல. நம்மளுடைய சிட்யூவேஷன்ல நெறைய நேரம் வந்து நம்மள நம்மளே புஷ் பண்ணணும். ஆண்டவர்ட்ட கேட்போம். நம்மள இன்னும் ஜெபத்துல நம்மளுடைய நேரத்த அதிகரிப்போம். அ ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்க நிக்க என்ன நடக்குதுன்னா, 7 மடங்கு அக்கினிய கூட்டுறாங்க. நம்மளுடைய சிட்யூவேஷன் ஆண்டவர்ட்ட நெருங்க அது வந்து ஈஸியே கிடையாது. ஈஸியா வழி திறக்கிற ஒரு சூழ்நிலையே கிடையாது. நமக்கு இன்னும் நெருக்கம் தான் உண்டாகும். ஸோ வந்து அந்த நெருக்கமான சூழ்நிலையிலயும் இவரு ஒரு விஷயம் எடுக்குறாரு அப்டின்னா, நான் வந்து ஏசுட்ட கேட்கிறேன் அப்டின்னு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்குறாருன்னா, அது எவ்ளோ பெரிய விஷயம்.
நெறைய டைம் வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து மனிதர்கள்கிட்ட போயிடுறோம். ஏன்னா, அது வந்து நமக்கு யோசிச்சாலே, சரி இங்க ஈஸியா இருக்குல்ல, இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்ப்போம். அ நமக்கு வந்து அது உடனே நம்ம மைண்டுக்கு வர ஒரு சொல்யூஷனா இருக்குது. நம்ம ஜீசஸ் எப்பவுமே கொஞ்சம் லேட்டா கடவுள்ட்ட போறது எப்பவுமே வந்துட்டு லாஸ்ட் ஒரு விஷயமா வச்சுட்டு இருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் யார்ட்ட போணும்னா, ஜீசஸ்ட்ட அப்படித்தான் போயிருக்கணும். இவர் யார்ட்ட வேணாலும் ஒரு மருத்துவமனைக்கிட்ட இன்னும் போய் என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் வந்து தன்ன புஷ் பண்ணி இன்னும் ஒரு ஜீசஸ்ட்ட போயி அது வந்து அழுது பிரேயர் பண்ணி கேட்கிறார்ல, எப்பவுமே கிவ் அப் பண்ணாத ஒரு பெர்சனா நம்ம இருக்கணும் ஆண்டவருக்குள்ள. அது ரொம்ப முக்கியமா இருக்குது அந்த ஃபெய்த். எ சில நேரம் ஆண்டவர் இந்த சூழ்நிலைய எதுக்கு அனுமதிக்கிறாருன்னா, நம்ம வந்து நெறைய நேரம் நம்ம பெண்ட் பண்ணாமயே இருப்போம். ஆனா நம்மளுடைய சூழ்நிலை பெண்ட் பண்ண வைக்கும் நம்மள. கீழ குனிய வைக்கும். ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதனால நெறைய நேரம் நம்மள வந்து சில சூழ்நிலைகள்லாம் அனுமதிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து நம்ம ஆண்டவர்ட்ட அப்பதான் ஒபே பண்ண ஆரம்பிப்போம். கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். சூழ்நிலைகள் எப்பவுமே வந்துட்டு நம்மகிட்ட வந்து ஒரு கேரக்டர தான் உருவாக்கும். ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு நல்ல கேரக்டர தான் நமக்கு உருவாக்கி குடுக்குமே தவிர, எந்த நேரத்துலயும் அது நம்மள அழிக்கிறதுக்கு இல்ல. சரியா? நெக்ஸ்ட். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஓகே. அவருடன் கூட போனார். போனார்னா அப்டின்னா என்னன்னா, ஜீசஸ் வந்து அக்ரி பண்றாரு. யாரு வ அவரு என்ன சொல்றாரோ, அத ஜீசஸ் வந்து ஓகே. நான் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு என்னங்க அதுக்கு முந்து நம்ம அவரை மிகவும் வேண்டிக்கணும். மிகவும் ப்ளீஸ் பண்ணி, ஜீசஸ் ப்ளீஸ் வாங்க. என் மக மேல உங்க கைய வச்சு, நீங்க வந்து ப்ரே பண்ணா அவ வந்து ஹீல் ஆவா. அதனால சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போறாரு. மிகவும் வேண்டிக்கொண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கூட போறார். ஜீசஸும் வந்து அக்ரி பண்றாரு. அக்ரி பண்ணி நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. இப்ப வந்து ஹெவிரோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்பாடா! ஜீசஸ்ட்ட வந்து நான் சொல்லிட்டேன். ஜீசஸ் வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பாதி வந்து ஒரு ஒரு ஆஃப் பர்டன் இறங்குன மாரி. நம்ம இத கடந்துட்டோம்ப்பா, கடக்க போறோம்ப்பா, அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். வந்து இந்த சூழ்நிலை வந்து சுத்தி இருக்க அந்த ரா லார்ஜ் கிரவுடுக்கு வந்து அது வந்து எப்படின்னா தெரியுது. அ எவிரோ எவிரோ என்ன ஒரு சிச்சுவேஷன்ல வந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. எவிரோட நெலைம தெரியுது. அந்த இருக்க எல்லா கிரவுடுக்கும் வந்து அவருடைய நெலைம வந்து புரியுது. எல்லாருமே வந்து இப்ப எப்படி ஆல்ரெடி வந்து இந்த ஜனங்கள்லாம் எத ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஜீசஸ் வந்து மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்தது எதுக்கு? இவர் என்ன அற்புதங்கள் செய்ய போறாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி திரளான ஜனங்கள் அவர வந்து நெருக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எவிரு வேற வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில வந்திருக்காரு. ஜீசஸ் வந்து இந்த சூழ்நிலையில இவருக்கு என்ன அற்புதம் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு வேற, பயங்கரமா வந்து இந்த இந்த சூழ்நிலையில ஜீசஸ் கூட அந்த ஒரு கூட்டமும் இன்னும் வந்து என்ன சொல்றது? பெருசாயிட்டே இருக்கு. எல்லாரும் சேர்ந்து இப்ப வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, வேகமா ஜீசஸ் கூட போயிட்டுருக்காங்க. நம்மளும் அந்த கூட்டத்தோட ஒரு மெம்பரா வச்சுப்போம். சரியா? அப்படின்னா நம்மளும் வந்து ஜீசஸ் இந்த வாட்டி என்ன அற்புதம் செய்ய போறாங்க? அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்மளும் வேகமா வந்து எவிரோட கூட போயிட்டுருக்கோம். எவிரு ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னா, ஜீசஸ எப்படியாவது இந்த கூட்டத்துலருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா நம்ம வந்து கூட்டிட்டு நம்ம பிள்ளைகிட்ட போயிடணும். ஏன்னா பிள்ளையோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. எப்ப வேணாலும், எந்த செகண்ட் வேணாலும் அவ இறக்குற மாரி. அ அப்படின்னு தான் இருக்குது. அதனால அந்த எமர்ஜென்சி இப்ப ஐசியூல இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப ஐசியூல வந்துட்டு ஆக்ஸிஜன் சில பேருக்கு ஆக்ஸிஜனால தான் உயிர் இருக்கும். ஆக்ஸிஜன் எடுத்துட்டா அந்த உயிர் போயிரும். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல ஃபாஸ்ட்டா ஜீசஸ கூட்டிட்டு நம்ம போயிரணும். ஜீசஸ் ஓகே சொல்லிட்டாரு. அதனால நம்ம ஃபாஸ்ட்டா போயிரணும் அப்படின்னு தானே இருக்கும். அப்படின்னு சொல்லி இவரோட மைண்ட் செட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அங்க கூட டிசைபிள்ஷிப்ஸ் என்னது? அவங்க எல்லாம் சீஷர்கள். அவங்களும் வந்துட்டு அவங்க கூட போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ கன்டின்யூ ஓகே. பண்ணட்டா? ம். இல்ல. வேண்டாம், வேண்டாம். வந்து இப்போ ஒரு ஒரு விஷயம். எவரு வந்து ஃபாஸ்ட்டா போணும்னு வந்து ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனா வந்து இப்போ ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, ப்ளீடிங் வுமன். பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ வந்து இடையில வந்து வராங்க. இவங்க வந்துட்டு என்ன ஆகுதுன்னா,
சோ அடுத்தது வாசிங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது ம். சரி. என்ன அப்டின்னா, இவங்க வந்து இவங்களுடைய வியாதி எத்தன வருஷம் இருக்குன்னா, 12 இயர்ஸ் தான் இவங்களுக்கு இருக்குது. இந்த 12 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாதி கிடையாது. ஆக்சுவலா இவங்க என்னன்னா, சில பேர் இந்த பிறவி குருடரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க லாங் டைமா சஃபர் பண்றது அப்படி இல்ல. ஜஸ்ட் ஒரு 12 இயர்ஸா இவங்களுக்கு இது இருக்குது. புதுசா வந்த ஒரு நோயா இவங்களுக்கு இருக்குது. இப்ப வந்து இவங்களோட சிச்சுவேஷனும் ரொம்ப வந்து ஒரு மோசமான சிச்சுவேஷன் தான். ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன் தான். கடினமான ஒரு சிச்சுவேஷன், கைவிடப்பட்ட நிலைமை. எப்படின்னா, ஆம் அவங்களுடைய வந்து பணம்லாம் வந்துட்டு செலவழிஞ்சு போய் அந்த அளவுக்கு இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி சற்றும் குணமடையாமல், இவங்கள எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி அவங்க குணமடையாமல் போய் எடுத்துக்கோ. சரி, நீ போய் எடு, நான் வரேன். ஸோ சாரி. ஸோ இவங்க வந்து சிச்சுவேஷன் வந்து அப்படி ஒரு வ எல்லா மருத்துவங்களையும் ட்ரை பண்ணி, தன்னுடைய காசெல்லாம் செலவழிஞ்சு, இப்படியா இருக்கிற இவங்களுடைய சூழ்நிலை. ஸோ இவங்க வந்து இப்படி இருக்கும் பொழுது, இவங்க வந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, ஸோ இவங்க என்னன்னா, இந்த மாரி ஒரு சூழ்நிலையில அவங்க இயேசுவ குறிச்சு கேள்விப்படுறாங்க. ஸோ, இப்ப வந்து கேள்விப்படுறதுன்னா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு பெர்சன தெரியல. ஆனா, யாரோ வந்து நமக்கு அந்த பெர்சன பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி சொல்லுவாங்க? அவங்களோட கேரக்டர்ஸு, அவங்களுடைய விஷயங்கள்லாம். இப்ப ஜீசஸ பத்தி தெரியல இவங்களுக்கு. இந்த ப்ளீடிங் வுமன்க்கு. அப்ப யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, எப்படி சொல்லியிருப்பாங்க? அ உங்களுக்கு இயேசுவ பத்தி தெரியாதா? இயேசு வந்து பெரிய அற்புதங்களை செய்கிறவரு. பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை குடுக்கிறவரு, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க பண்ணுகிறவரு, சப்பானிய வந்து நடக்க வைக்கிறவரு. ஸோ வந்து இவ்ளோ நெறைய அற்புதங்கள செய்கிறவரு. கண்டிப்பா உங்களுக்கும் செய்வாரு. அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவ பத்தி அறிமுகப்படுத்துறாங்க. அக் அ இப்படித்தான் நம்ம வந்து எப்படின்னா, இயேசுவ பத்தி மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்துறவங்களா இருக்கணும். ஆக்சுவலா. என்னன்னா, நம்ம ஜீசஸ பத்தி நெறைய நல்ல விஷயங்கள வந்து ஜீசஸ் பத்தி அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுடைய வொர்ஸ்ட்டான நிலைமையில இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சில சஜஷன்கள குடுக்கிறத காட்டிலும், ஆண்டவர பத்தி சொல்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா, நமக்கு தெரியாது எந்த வார்த்தை அவங்களோட பேசும், என்ன வித அற்புதங்கள ஜீசஸ் அவங்களுக்கு செய்வாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய வேலை விதைக்கிறது, விளைய செய்கிறது தேவன் தான். ஸோ, அதனால வந்து நம்ம வந்து ஜீசஸ வந்து குடுத்துறணும் அவங்களுக்கு. நம்ம கிட்ட இருந்த அந்த குட் நியூஸ் ஆஃப் ஜீசஸ வந்து ஷேர் பண்ணிறணும். சரியா? இத வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இத படிக்கும்போது. ஏன்னா, இந்த குரூப்ல நான் ஜாயின் பண்ணதே என்னன்னா, வந்துட்டு எனக்கு பிரீத்தி அக்கா வந்து நான் என்னோட சிச்சுவேஷன பிரீத்தி அக்காக்கு சொல்லும்பொழுது, பிரீத்தி அக்கா சரிடா ஒரு பிரேயர் குரூப் இருக்கு. நீ ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா எனக்கு இந்த குரூப்ப வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. இப்படிதான் நெறைய நேரங்கள்ல நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம இன்ஃபார்ம் பண்ணிறணும். இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இந்த மீட்டிங்க்கு நீங்க போங்க. இல்லன்னா இந்த பிரேயர் இருக்கு வாங்க. அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஜஸ்ட் நார்மலா சொல்லுங்க. அத வந்து கிரியை செய்றது தேவன் தான். ஸோ இங்க பாருங்க, அவங்க கேள்விப்பட்டுட்டு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வாசிங்க. நான் அவர்களுடைய வஸ்திரங்களை வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஓகே. ஸோ வந்து அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்குது பாருங்க. கேள்விப்பட்டோனே நான் யோசிச்சேன். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ஆப்போசிட் பெர்சன் சொல்லியிருப்பாங்க இயேசுவ பத்தி. எவ் எ அம் எப்படிலாம் வந்துட்டு ஒரு விஷயங்கள ஜீசஸ பத்தி சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள இருக்க ஃபெய்த் வந்து யாருமே இதுவரைக்கும் யோசிக்காத அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இவர் இவ்ளோ ஒரு பவர்ஃபுல் ஆளுனா, இவருடைய வஸ்திரத்த நம்ம தொட்டோம்னா, வஸ்திரமே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கு. இவருடைய ட்ரெஸ்ஸ மட்டும் நம்ம தொட்டோம்னா, நம்ம வந்து சுகம் அடைஞ்சிடலாம் போல. அந்த ஒரு இதுவரைக்கும் யாருமே நம்ம பைபிள்ல அப்படி பார்க்கலல்ல. ஒரு ட்ரெஸ்ல வல்லம இருக்கா. நீ எவிரு கூட எப்படின்னா, நீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆனா இவங்க எப்படின்னா, ட்ரெஸ்ஸ தொட்டா அந்த ஃபெய்த் அப்படின்னா வந்துட்டு எப்படின்னா, ஜீசஸ பத்தி அவங்க வந்து கேட்ட உடனே அவங்களுக்கு உள்ள இருக்க ஃபெய்த் வந்து செய்யுது. நெறைய டைம் நம்ம வந்து ஒரு சூழ்நிலை வொர்ஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு என்னதான் மனுஷங்க ரீதியா நம்ம ஆறுதல் படுத்தாலும்
ஜீசஸோட வார்த்தைய சொல்லுங்க. ஜீசஸ பத்தி சொல்லுங்க. நமக்கு தெரியாது. அதுல ஒரு வல்லம இருக்கு. நம்ம புத்தி கெட்டாத வல்லம அத கிரிய செய்யும். ஆண்டவருடைய வார்த்தைய மட்டும் சொல்லுங்க. அது வந்து கிரிய செய்யும். சோ இவங்க பாருங்க, ஜீசஸ பத்தி கேள்விப்பட்டோனே, அவங்க அந்த வஸ்திரத்த தொடுறதுக்கு போறாங்க. ஜீசஸ்ட்ட போய் பேசுறதுக்கு இல்ல. ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணல அவங்க அங்க போய். அவங்க வந்து ஏன்னா ஒரு தீட்டுள்ள வுமன். ஒரு ஏன்னா ப்ளீடிங் வுமன்னா அவங்கள வந்துட்டு நீங்க பைபிள்ல படிச்சாலே தெரியும். அவங்க தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவங்கள தொடக்கூடாது. பார்க்குறவங்களே வித்தியாசமா தான் அவங்கள பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஜீசஸ போய் தொடலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா, என்ன பிரச்சனைன்னா, ஜீசஸ் வந்து ஒரு நார்மலா வந்து எங்கேயும் ஃப்ரீயா இல்ல. எங்கேயும் உட்கார்ந்துகிட்டு இல்ல அவரு. அங்க போய் டக்குன்னு போய் ஜீசஸ தொடுறதுக்கு. எப்படி போறாங்க? ஆல்ரெடி ஒரு ஹியூஜ் கிரவுட் அவர நெருக்கி போய்க்கிட்டு இருக்கு. இப்ப விஜய பார்க்க போறோமே, சாதாரண நம்மள வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருந்து பார்த்துற முடியுமா? அவ்வளோ சீக்கிரம்? முடியவே முடியாதுல்ல. எவ்வளோ ஒரு கஷ்டம். இதெல்லாம் நார்மலாவே வந்து நம்மளுடைய அரசியல் மீட்டிங்ல பாருங்களேன். நம்மளால ஈஸியா மத்தவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் பாத்துற முடியாது. அதே மாரி தான் ஒரு ஹியூஜ் கிரவுட். அந்த கிரவுட்ல இவங்க வந்து அதுக்குள்ள போய் வந்துட்டு ஜீசஸோட ட்ரெஸ்ஸ அப்போ அவங்க தொடுறதுக்கு அவங்க வந்து முயற்சி செய்றாங்க. அவ்வளோ ஒரு கிரவுட பாத்தாலும் அவங்க வந்துட்டு இந்த கிரவுட்ல எப்படி போவோம் அப்படின்றத அவங்க யோசிக்கவே இல்ல. அத அவங்க கிவ் அப் பண்ணவே இல்ல அவங்க. இந்த கிரவுட்லயும் நான் உள்ள போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. நெக்ஸ்ட்டு. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஸோ வந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே அப்படின்னா வந்துட்டு, அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. இல்ல? ஒரு கிவ் அப் பண்ணா இதே வந்து ஆல்ரெடி வந்து ஜீசஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹியூஜ் கிரவுட் வந்து ஃபார்ம் ஆயிட்டு. எவரும் வந்து போனதே வந்து ஒரு ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில தான் அவரு போறாரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஜீசஸ பார்த்த உடனே வந்து ஒரு கிரவுட் வந்து வந்துருச்சு. ஸோ எவரும் கிவ் அப் பண்ணல. ஜீசஸ பார்க்கறதுக்கு அவரும் போய் பேசுறாரு. இவங்களும் வந்துட்டு இந்த ப்ளீடிங் வுமனும் வந்து கிவ் அப் பண்ணவே இல்ல. அவங்களும் வந்துட்டு ஜீசஸ பார்க்கறதுக்கு போறாங்க. என்னன்னா, அ இந்த சிட்யூவேஷன்னு சொல்றேன்ல, இதுல பாருங்களேன், இந்த சிட்யூவேஷன் வந்து நாகாம் அ நாமான் அவங்களுடைய வந்து ஒரு ஸ்டோரிய நீங்க எடுத்துக்கிட்டாலும், அந்த வந்து அந்த என்னது அதுலயும் வந்துட்டு அவங்கள நாமான் வந்து ஒரு பெரிய ஒரு லீடரா இருக்காரு. கமாண்டர். அவரு வந்து கமாண்டர் வந்து ஒரு லெப்ரஸியா இருக்காரு. எப்படின்னா அந்த கமாண்டர்னா ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ் மிலிட்டரியோட லீடர். ஒரு மிலிட்டரியோட லீடர் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து சீக்கிரமா ஒரு மிலிட்டரி மேன பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு மாரி போல்டா தன்னுடைய வந்து நிலைய எப்பவுமே விட்டு கொடுக்காத அளவுக்கு வந்துட்டு எதுக்கும் இறங்கி போமாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய இது. ரொம்ப அவங்க அப்படியே பழகியிருக்காங்க. அப்படியே ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பொசிஷன் அப்படி. அதனால வந்துட்டு ஒரு கமாண்டர், ஒரு லீடர்னா எப்படி இருப்பாங்க? பயங்கரமா ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன். ஆனா அவருடைய சிட்யூவேஷன் ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கிறனால, ஒரு சிறு பெண்ணோடைய வந்து ஆலோசனைய அவர் கேட்கிறாரு. ஏன்னா ஒரு சிட்யூவேஷன் அப்படி இருக்குது. அவர் சிறு பெண்ணோட அந்த சிறு பெண்ணே எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா என்னம்மா? சிறு பெண்ணே எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிற ஒரு பெண் தான். ஒரு வேலைக்கார ஒரு பெண் தான். ஸோ அவங்களுடைய ஆலோசனையே வந்து ஒரு கமாண்டர் கேட்குறாங்கன்னா, அந்த சிட்யூவேஷன் வந்து அப்படிப்பட்டதான ஒரு சிட்யூவேஷன். ஸோ எப்பவுமே நம்மளுடைய சிட்யூவேஷன் எல்லாமே வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜீசஸ்ட்ட தான் கொண்டு போகும். நம்மள இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி தான் நம்மள கொண்டு போக வைக்கும். ஸோ வந்து எந்த ஒரு சிட்யூவேஷனும் நம்ம வந்துட்டு நம்ம அதுலருந்து வந்து வெளிய வரணும். எப்படின்னா ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆயிறக்கூடாது. அதுல டிப்ரஸ்ட் ஆயிடக்கூடாது. இந்த சிட்யூவேஷன் நம்மள அழிக்க இல்ல. அத ஆண்டவர்ட்ட சேர்க்க. ஸோ வந்து நம்ம வந்து எப்பவுமே நம்மளுடைய பிளான், நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, இம்மைக்கான தேவைகள குறிச்சே இருக்கும். ஆண்டவர் வந்து நம்மள குறிச்சு, நம்மளுடைய சூழ்நிலை குறிச்சு நம்மள உருவாக்குற விதம் வந்து பரலோகத்துக்காக. அவருடைய ராஜ்யத்துக்காக. அவருடைய பிள்ளையா இருக்கிறதுக்காக. அவர்கிட்ட வரணுன்றதுக்காக தான் நம்மளுடைய அவர்கிட்ட இழுக்கிறதுக்காக தான் இந்த மாரி சூழ்நிலைய நம்மள வந்து புஷ் பண்றாரு. நம்ம கிட்ட வரதுக்கு. ஸோ என்னைக்குமே நம்மளுடைய சூழ்நிலை வந்து
நம்மள வந்து டவுன் பண்றது கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு பயங்கரமான யவீர் வந்து ஒரு நல்ல ஜெப தலைவரா இருக்கிறாரு. நாமான் வந்து ஒரு கமாண்டரா இருக்காரு. ஸோ இவங்களுடைய வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த ப்ளீடிங் வுமன் வந்து நல்ல ஒரு கொஞ்சம் வசதியான ஆளா இருக்க போய் தான் அவங்க வந்து செலவு பண்றக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அது எல்லாமே ட்ரை ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய சிச்சுவேஷன் இவங்க எல்லாருடைய சிச்சுவேஷன் என்னன்னா, ஜீசஸ்ட்ட நம்மள வந்து டிரைவ் பண்ணி கொண்டு போது. வழி நடத்துது அவர்கிட்ட. ஸோ சிச்சுவேஷன வந்து அவர்கிட்ட தான் வழி நடத்துறதா இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளும் வந்து அந்த கூட்டத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து நம்மளுடைய வந்துட்டு விஷயங்கள் நம்மளுடைய மைண்ட் செட் ஆல்ரெடி நம்ம அந்த கூட்டத்துல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன நடந்துட்டு இருந்துச்சு. எவீருக்கு தான் ஒரு விஷயம் நடக்கிறதா நம்ம ஜீசஸ ஃபாலோ பண்ணி எவீரும் ஃபாலோ பண்ணி போய்க்கிட்டு இருந்தோம். ஆனா இடையில ஒரு நியூ ஸ்டோரி நம்மளுடைய மைண்ட் செட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, ப்ளீடிங் வுமன் வந்து அவங்க ட்ரெஸ்ஸ தொடுறாங்க. தொட்ட உடனே அடுத்து டக்குன்னு வாசிங்க. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஓகே. நெக்ஸ்ட் வாசிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். ஸோ 30 வந்து என்ன அப்டின்னா, உடனே இயேசு தம்மிடத்தில் வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து, ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். இதுல என்னன்னா, ஆல்ரெடி ஒரு ஹியூஜ் கிரவுட் வந்து அவர வந்து நெருக்கிக்கிட்டே இருக்குது. யார் வேணாலும் வந்து அவர தொடலாம். அந்த மாரி கூட்டத்துல அப்படித்தானே. யார் யார தொடுறோம்னு நமக்கே தெரியாது. அந்த மாரி தான் போய்க்கிட்டு இருக்கும். அந்த டி நகர் கிரவுட்ல நான் அடிக்கடி போயிருக்கேன். யாரெல்லாம் டி நகர் போயிருக்கீங்கன்னு தெரியல. நான் டி நகர் எப்போ ஒரு கிரவுடா இருக்கும். ஒரு விஷயம். அதுல வந்து ஒரு கடைக்கு போறதுன்னா தீபாவளி டைம்லலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுல வந்து யார் யார தொடுறா? யார் பேக் ஏன்னா பேக்லாம் இப்படித்தான் வச்சுட்டு போனோம். அந்த அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது, அந்த மாரி ஒரு கிரவுட்ல நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். ஆனா சடனா ஜீசஸ் கேக்குறாங்க, "யார் யார் வந்து என்ன தொட்டது?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய 33. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். ஸோ இது என்னடா இது ஜீசஸ் வந்து ஒரு சில்லித்தனமா ஒரு கேள்வி கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கு. எதுக்கு இவரு இப்படி கேட்கிறாரு? இவ்ளோ கூட்டம் இங்க இருக்குது. இங்க இருக்கும்போது உங்க வஸ்திரத்த தொட்டது வந்து யாருன்னு இவரு எப்படி கேட்கலாம்? அப்படின்ற மாரி அவங்களுக்கு தோணுது. இது என்ன எப்படி சொல்றது? என்ன இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமா ஒரு கேள்வி கேட்கிறீங்களே! அப்படின்ற மாரி வந்து சீஷர்கள் ஆக்சுவலா இது வந்து யார் கேக்குன்னா, ஒரு இதுல பார்க்கலாம். எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. பேதுரு தான் இத வந்து அவர் கேட்கிறாரு. அ "என்ன இது ஒரு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜீசஸ் வந்து அதுக்கு ஆன்ஸரும் பண்ணல. அவர் மைண்ட் பண்ணவே இல்ல. ஏன்னா ஜீசஸ்க்கு வந்து அது யாரு அப்படின்னு தெரியும். தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இத ப்ளீடிங் வுமன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு மாரி பயமா இருந்துருச்சு. அவங்க என்ன யோசிச்சு பின்தொடர்ந்து போயிருப்பாங்க. அவரு ட்ரெஸ்ஸ தொட்டிருப்பாங்கன்னா, "நாம தொட்டுட்டு வந்துரலாம்" அப்படின்னு இருக்கும். ஆனா அவங்க என்ன ஆச்சு, ஜீசஸ் போய்க்கிட்டு இந்த மாரி கூட்டம் போகுது, ஜீசஸ் போறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தொட்ட உடனே ஜீசஸ் வந்து "யார்? யார்?" அப்படின்னு சொல்லி டர்ன் பண்ணோனே அவங்களுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? "எப்பா நம்ம எதையோ பண்ணிட்டோம்." அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு பயம் வந்திருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. நீங்க அடுத்த வசனம் வாசிச்சீங்கன்னா தெரியும். இதை செய்தவளை காணும்படிக்கு படிங்க, படிங்க. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். அடுத்த வசனம் படிங்க. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையில் எல்லாம் அவருக்கு சொன்னாள். உண்மை. சோ வந்து என்னன்னா, அவங்க இப்ப வந்து ஒரு ஜீசஸ் வந்து சடார்ன்னு வந்துட்டு நின்னுட்டாரு. சுற்றிலும் பார்த்தார் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப அவர் நின்னு சுற்றிலும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு உண்மையிலே ஒரு பதட்டம் வந்துட்டு இருக்கும் மனசுக்குள்ள. ஐய்யய்யோ! இவரு நின்னுட்டாரே! நம்ம போயிட்டு தொட்டுட்டு வரலாம். இது என்னோட இமேஜினேஷன். இது பைபிள்லலாம் இல்ல. போயிட்டு தொட்டுட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இவங்க நின்னு கொஸ்டின் பண்றாரு அப்படின்னா, அவளுக்கு வந்து உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப ஒரு பயமான ஒரு சிச்சுவேஷனா இருந்திருக்கும். அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க, பயந்து நடுங்கி.
அவருக்கு முன்பாக வந்து விழுந்து, உண்மையெல்லாம் அவருக்கு முன்பாக சொன்னார். ஸோ வந்துட்டு என்னன்னா, அது வந்து எவ்ளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இல்ல? இருங்க. ஸோ நம்ம சில நேரம் வந்து நம்மளுடைய இப்ப வந்து எபிரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, எதுக்கு இப்ப ஜீசஸ் நிக்கிறாரு? நின்னு ஏன் வந்து யாருன்னு வந்து கேட்கிறாரு? ஸோ ஆல்ரெடி ஷீஷர்களுக்கே வந்து இவரு ஏன் திடீர்னு இந்த ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு அப்படின்னு இருக்கும் பொழுது, எவிரோட மைண்ட் எப்படி இருக்கும்? எவிரு ஆல்ரெடி வந்து அவரு ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, ஜீசஸ் இப்படி ஒரு விஷயம் செய்றாருன்னா, ஒரு என்ன மாரி ஒரு மைண்ட் செட் இருக்கும்? ஜீசஸ் அவசரமா கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் ஆல்ரெடி எவிருக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவரு நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது வந்து இன்னும் ஒரு டென்ஷன்ல பயங்கரமான ஒரு டென்ஷன் எவருக்கு இருக்கும்ல. ஸோ வந்து எ எ சில நேரம் வந்துட்டு நமக்கு வந்து ஜீசஸ் வந்து ஆல்ரெடி வந்து இவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி, சரி ஓகே நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வராரு ஜீசஸ். சில நேரம் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களையும் குடுத்திருப்பாரு. குடுத்து சம்டைம்ஸ் நமக்கு டிலே ஆகும்ல. அந்த வெயிட்டிங் பீரியட். அந்த வெயிட்டிங் பீரியட்ல நம்மளுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நம்ம பொறுமையா இருப்போமா? இல்லன்னா வந்துட்டு ஆண்டவர் ஏன் இவ்ளோ நேரம் வெயிட் பண்றாரு அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பா வந்து யோசிப்போம்ல. அந்த வெயிட்டிங் பீரியட் தான் இது. எவிரோக்கு இருக்கிறது அந்த வெயிட்டிங் பீரியட். நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவசரமா ஜீசஸ கூட்டிட்டு இருக்கும்போது, இங்க ஒரு விஷயம் நடந்து ஜீசஸ் யார் என்ன தொட்டது? யார் என்ன தொட்டதுன்னு கேட்கும்போது பயங்கரமா இருக்கும். இவரு ஏன் நின்னுட்டு இப்படி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதே போல தான் வந்துட்டு அந்த ப்ளீடிங் வுமன்ட்ட இவரு வந்து அத நின்னு வந்து அந்த வுமன வேற பார்த்து பேசிட்டே இருக்காரு. இன்னும் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. இது எல்லாரும் சிச்சுவேஷன் அந்த அந்த க்ரவுடுக்குள்ள வந்து என்ன இந்த ஃபோக்கஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆகி இந்த சிச்சுவேஷன தான் பார்த்துட்டு இருக்கு. ப்ளீடிங் வுமன் சிச்சுவேஷன் தான் பார்த்துட்டு இருக்கு. ஆனா எவிரோட சிச்சுவேஷன், எவிரோட மனசு அவருக்கு தான் தெரியும். ஒரு மாரி ஒரு பதபதைக்கிற ஒரு நெலைம வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது எவிருக்கு. இப்போ நெறைய நேரம் வந்துட்டு அந்த வெயிட்டிங் டைம்ல வந்து நமக்கு என்ன நடக்கும்னா, இ அ ஜீசஸ் வந்து நம்மள மறந்துட்டாரோ! நான் தானே ஃபர்ஸ்ட்டு வந்தேன். நான் தானே ஜீசஸ்ட்ட ஃபர்ஸ்ட்டு போனேன். நான் தானே வந்து அழுதேன் ஜீசஸ்ட்ட. நான் தானே வந்துட்டு அவர ரொம்ப ப்ளீஸ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி நான் தானே எல்லாமே செஞ்சேன். ஆனா இடையில வந்த ஒருத்தவங்களுக்கு அற்புதம் நடக்குதே! ஸோ என்னன்னா இந்த ப்ளீடிங் வுமனும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஜீசஸ் முன்னாடி வந்திருக்க மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். என்னன்னா, அவங்க வந்து பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஜீசஸ் வந்து போவே மாட்டேங்கிறாரு. யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு. அது ஒரு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். ஒரு பதட்டமான சூழ்நிலை. முன்னாடி இருக்க கிரவுடுக்கு என்ன தோணும்? ஜீசஸ் ஏன் இப்ப நின்னுட்டு யாருன்னு கேட்டுட்டு இருக்காருன்னு ஒரு கன்ஃப்யூஷன். பின்னாடி இருக்க கிரவுடுக்கு நம்ம அவசரமா வந்துட்டு தானே இருந்தோம். இப்ப ஏன் சடனா வந்து நின்னுட்டாங்க? அங்க அப்பன்னா முன்னாடி என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது? ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு கொஸ்டின் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எவருக்கும் ஒரு பதட்டமான நிலை. இப்ப டிசபிள்ஷிப்க்கு அந்த டிசபிள்ஸ்க்கு வந்து என்னன்னா, சீஷர்களுக்கு என்னன்னா, அ ஏன் வந்துட்டு ஆண்டவர் வந்து இப்ப இந்த மாரி ஒரு சில்லித்தனமா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இவள் ப்ளீடிங் வுமன்க்கு என்ன இருக்கும்? ஏன் வந்து ஆண்டவர் வந்து இப்ப நின்னுட்டாரு? நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ! அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா, இவரோட மைண்ட் செட் என்னன்னா, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ? என்ன நெறைய நேரம் நமக்கு என்ன நம்ம தானே ஃபர்ஸ்ட்டு போனோம். நம்ம தானே ஆண்டவர்ட்ட கேட்டோம். ஏன்னா, இப்ப சர்ச்ல கூட சாட்சி சொல்லும்போது பாருங்களேன், நான் வந்து 2 மந்த்ஸ்க்காக இந்த காரியத்துக்காக நான் ஜெபிச்சேன். ஆண்டவர் வந்து எனக்கு வந்து தேவைகள சந்திச்சாரு. எனக்கு அற்புதம் செஞ்சாரு. நம்ம அந்த அதே சிச்சுவேஷன்ல 1 இயரா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நமக்கு ஒரு ஒரு டைம் என்னன்னா, ஆண்டவர் நம்மள மறந்துட்டாரோ? எவருக்கு கூட இருந்திருக்கலாம். திடீர்னு வந்து இந்த வுமன் வந்து குறுக்க வந்துட்டு, ஆண்டவர மறக்க வச்சுட்டாளோ! ஆண்டவர் இதே ஃபோக்கஸ் பண்ணி நின்னுட்டு இருக்காரே! இதுலயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரே! அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு எவரோட மைண்ட்ல தோணிக்கிட்டு இருக்கும்ல. ஸோ வந்து என்னன்னா, அந்த டைம் அப்படி ஒரு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்க நெலைமையில, ஆண்ட அ இப்படி வந்து எவரோட மைண்ட்ல தோணியிருக்கலாம். ஆண்டவர் மறந்து இங்க நின்னுட்டு இருக்காரோ! இல்ல ஆண்டவருக்கு என் நெலைம புரியாம ஆண்டவர் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காரோ! ஆ
அப்படின்னு சொல்லிட்டு கூட தோணிட்டு இருக்கலாம். எவ்விரோ மைண்ட்ல பயங்கரமான ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கலாம். நெறைய நேரம் நமக்கு அப்படிதான். ஆண்டவர் நம்மள மறந்துட்டாரோ! இல்ல ஆண்டவருக்கு நம்மளுடைய நெலைம புரியலையோ! இல்லன்னா வந்துட்டு ஆண்டவர் வந்து அ என்னோட என்னோட வழி தெரியாம வந்து இன்னும் தாமதிச்சு என்னால தாங்கவே முடியல. ஆனா ஆண்டவர் ஏன் இத அனுமதிக்கிறாரு? ஏன் இந்த வெயிட்டிங் பீரியட்? நெக்ஸ்ட் இது வாசிப்போம். அவர் அவளைப் பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நெக்ஸ்ட் வாசிங்க. இ- அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். சிச்சுவேஷன் இன்னும் வொர்ஸ்ட் ஆகுது. ஆல்ரெடி எவிரோட மைண்ட்ல எப்படி ஓடிட்டு இருக்கு? ஜீசஸ் வந்து என்ன மறந்துட்டாரோ? ஆ இல்ல இடையில வந்தவங்கலாம் ஆசீர்வாதத்த பெற்றுக்கொண்டாங்க. நமக்கு தான் எதுவும் நடக்காதோ? நம்ம நெறைய டைம் வந்து திங்க் பண்றது அதுதான். என்னன்னா, மத்தவங்களுக்கு நடக்கும். நமக்கு நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றதுனால தான். இடையில வந்தவங்க அவங்களுக்கெல்லாம் ஈஸியா நடக்குது. ஆனா வந்து நமக்கு நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வந்து சிச்சுவேஷன் வந்து இன்னும் வொர்ஸ்ட் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் நஞ்சம் உயிர் இருந்ததும் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு உங்க மகன் இறந்துட்டான் அப்படின்ற அந்த அந்த மாரி ஒரு விஷயத்த கன்வே பண்றாங்க இவர்கிட்ட. சொல்றாங்க. மரித்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எவரோட நிலைமை என்னன்னா, மனுஷனுடைய மூளையில எப்படின்னா, எப்படின்னா, ஒரு வேலைக்கு போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்கும். அ இல்ல வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய வியாதி அப்படின்னு சொன்னா ஒரு ஹோப் இருக்கும். ஆனா வந்துட்டு இது ரொம்ப புதுசு. எப்படின்னா மரித்து உங்க புள்ள செத்துட்டா அப்படின்றது ஒரு ஹோப்லெஸ். மனுஷ மூளைக்கு அது வந்து எட்டாது. உண்மையிலேயே அது எட்டாது. இன்ன வரைக்கும் மரிச்சவங்க வந்து உயிரோட எழும்புவாங்கன்றது பைபிள் மூலியமா நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா வந்துட்டு நமக்கு அந்த சிச்சுவேஷன்ல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இப்ப எங்க அப்பா கூட இறந்துட்டாங்கன்னு நான் கேள்விப்படும்போது, நான் வந்து ஆண்டவரே எங்க அப்பாவ எழுப்புங்க. அந்த அளவுக்குலாம் நான் வந்து கேட்கல. ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ஒரு ஃபெய்த் இல்ல. ஸோ இங்க வந்து எவிரோக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து எப்படி ஒரு அப்பாவோட இருதயம் தன்னுடைய நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கா குழந்தை இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அவங்க ஆல்ரெடி ஐசியூல இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வரும்போது, ஜீசஸ் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அ அப்படின்னா எப்படி இருக்கும்? ஜீசஸ் என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு தானே இருக்கும். இன்னைக்கு என் நிலைமையே மாறிடுச்சு. இது முடிஞ்சு போன நிலைமை. இது எப்படி உயிர்ப்பிக்கும்? அப்படின்றது தானே நம்மளுடைய மனுஷனுடைய மூளை. ஏன்னா, ஜீசஸ் வந்து அங்க அதுக்கு முன்னாடிலாம் ஜீசஸ் பேசுறதெல்லாம் இங்க யார் என்ன தொட்டா? யார் என்ன தொட்டா? எல்லாத்துக்கும் அந்த மைண்ட் இருக்கும். யார் என்ன தொட்டா என்ன? இந்த கூட்டத்துல எல்லாரும் எல்லாரையும் தான் தொடுறாங்க. அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டா. அவ வந்து டக்குனு வந்து முன்னாடி வந்து சொல்லியிருக்க மாட்டா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்ல கூட நமக்கு வந்து சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் உடனேவா மைக் எடுத்து கடகடன்னு சொல்லிருவோம். முன்னாடி வந்து நிக்கிறதுக்கே வந்து நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம சரியா சொல்லணும், பேசணும், இல்ல நடுக்கமா இருக்கும். நெறைய பேர் சாட்சி சொல்றதே இல்ல. என்னன்னா, அந்த ஃப்ரண்ட்ல போய் நின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதே மாரி தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் வந்துட்டு அவ டக்குன்னு முன்னாடி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்ப டைம் நடந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்க ஒரு நியூஸ் வந்துருச்சு. இந்த மாரி உங்க மக வந்து இறந்துட்டா. ஸோ அந்த எமிரோட மைண்ட் எப்படி இருக்கும்? ஒரு இடிஞ்சு போன ஒரு சூழ்நிலை. இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோனே. சரியா? உன் குமாரத்தி மரித்துப் போனால், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். சுத்தி இருக்கவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணு இறந்துட்டா. இனிமே ஆண்டவர டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ்வளோதான் உங்க சூழ்நிலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, ஓகே. இத கேட்ட உடனே ஜீசஸ் இங்க வந்து இப்படி வந்து ஒரு சிச்சுவேஷன் இங்க ஃபேஸ் பண்ணி இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க எவருகிட்ட தான் வந்து இத சொல்றாங்க. ஆனா, ஜீசஸ் காதுல இது விழுது. எவீரோ கிட்ட மத்தவங்க சொல்றது வந்து, "இனிமே போதகர டிஸ்டர்ப் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்றது வந்து இங்க விழுது. விழுந்த உடனே ஜீசஸ் டக்குன்னு டர்ன் பண்ணி, "எவீரோ நீ பயப்படாத, விசுவாசமா இரு" அப்படின்னு சொல்றது வந்து எப்படி இருக்கும்? என்னதான் வந்து ஆண்டவர் வந்து ஒரு சிச்சுவேஷன்ல என்னன்னா ஒரு ஹோப் இருக்கும்போது, "நீ பயப்படாத, விசுவாசமா இருன்னு" சொன்னா, அது நடக்கும்னு விசுவாசிக்கலாம். ஒரு ஹோப்பே இல்ல அங்க. என் மகன் இறந்துட்டான். இதுல நான் எப்படி விசுவாசமா இருக்கிறது?
நீ பயப்படாத, தைரியமா இருன்னா, எனக்கு வந்து என் மகன் இறந்ததுக்கப்புறம் நான் எப்படி தைரியமா இருக்கணும்ன்றது தானே ஒரு கேள்வியா வரும். ஆனா எனக்கு அந்த எவிரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி அவரு சைலன்ட்டா இருந்தாரு. என் மைண்ட்லனா வந்துட்டு, ஜீசஸ் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, அப்படி இப்படி நம்ம அழுது புலம்பி தீர்க்கிற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சுருவோம். ஆனா வந்து அவரு ரொம்ப சைலன்ட்டா அவருடைய பொறுமை எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. என்னன்னா நானும் அத கத்துக்கிறேன். ரொம்ப நம்ம இந்த மாரி ஒரு சூழ்நிலையில ஜீசஸால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பொறுமை நமக்கு வேணும். என்னன்னா இன் இன் எ எப்படின்னா இன்னைக்கு வந்து ஜீசஸ பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா வந்து அந்த நாட்கள்ல வந்துட்டு இன்னைக்கு வந்து அவர் வாக்கு மாறாத தேவன்னு நமக்கு தெரியும். அவர் வார்த்தையில உண்மை உள்ள தேவன்னு தெரியும். ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. இல்லையா? அப்ப வந்து ஜீசஸ் வந்து முன்னாடி அந்த 22வது வசனத்துல, எவிரோ என்பவன் வந்து, அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரன் அதாவது எப்படின்னா, அது மிகவும் வேண்டிக்கணும். அவ்ளோ ப்ளீஸ் பண்ணி கேட்கிறாரு. அழுது அழுகுறாரு. ஸோ எல்லார் முன்னாடியும் கால்ல விழுந்து விழுந்து கேட்கிறாரு. ஸோ இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணவருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, "உங்க குமாரத்தி வந்து மரிச்சுட்டா" அப்படின்னு சொல்ற நியூஸ் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா, நான் இவ்ளோ விஷயம் பண்ணாலும் என்னோட எண்ட் வந்து முடிஞ்சது எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு எண்ட் ரொம்ப மோசமா தான ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். இதுல எப்படி ஹோப் தேட முடியும்? ஒரு மரிச்சு போன நெலைமையில. ஆண்டவர் எப்படி இப்படி சொல்ல முடியும்? அந்த சூழ்நிலைய மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து ஏன்னா அதே சூழ்நிலையில நம்மளும் நெறைய விஷயங்கள் இன்னைக்கு கடந்துட்டே வரோம். சுத்தி இருக்கவங்களும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. நமக்கு பார்த்தாலும் தெரியுது அது முடிஞ்ச மாரி தான் இருக்கு. அதுல வந்து ஒரு ஹோப் இல்லாத மாரி தான் நமக்கும் இருக்குது. ஆனா எவருகிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது என்ன தெரியுமா? ஒரு அந்த மாரி ஒரு சூழ்நிலையிலயும் விசுவாசம். அவருக்கு இருந்த விசுவாசம் ரொம்ப பெருசு. ஏன்னா, அவர் வந்து அவருடைய பிள்ளைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு செய்தி அவர் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டா கூட, ஜீசஸ் சொல்ற வார்த்தைய நம்புறாரு. இன்னைக்கு வந்து இ நமக்கு தெரியும் ஜீசஸ் சொன்னா அவர் வாக்கு மாறாதவர் அப்படின்றது இன்னைக்கு நமக்கு தெரியும். ஆனா எவிருக்கு அந்த நாட்கள்ல தெரியுத விட அவர் இன்னும் விசுவாசமா ஒரு கண்டிப்பா வந்து அவரு ஜூஸ் அவரே ஒரு விசுவாசமா அவரு நிக்கும் பொழுது, இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் படிப்போம். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் அப்படியே ரீட் பண்ணுங்க. ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். ஓகே. இத நான் இதுல ஒரு ஒரு சிலர் வந்து அழுதுட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்கலாம் எப்படின்னா, அந்த இறந்து போன வீட்ல ஒரு சிலர்லாம் அழுகுறதுக்காகவே ஒரு கும்பல் இருப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு கும்பல். ஸோ வந்து ஜீசஸ் சொல்றது எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்குது. என்ன இருக்குன்னா வந்து, "உங்க பிள்ளை மரிக்கல" அப்படின்னு சொல்றது எல்லாமே எல்லாருக்கும் புதுசா இருக்கு. அது எப்படி இவரு வந்து இப்படி ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து அடுத்து ரீட் பண்ணுங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து ரீட் பண்ணுங்க. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். இன்னொன்னு ரீட் பண்ணுங்க. அடுத்து அடுத்து. ஃபுல்லா ரீட் பண்ணி உடனே முடிச்சிருங்க. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். ஆமென். ஆமென். இதோ இது வந்து ஒரு ஆண்டவர் வந்து நம்ம மேல எவ்ளோ கன்சர்னா இருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த பெண் அந்த என்னன்னா, அ அந்த அந்த பொண்ணு வந்து உயிர் அடைஞ்ச உடனே வந்துட்டு அவளுக்கு வந்து ஆகாரம் ஏதாவது குடுங்க, சாப்பாடு குடுங்க, அவ உடம்பு தேறுறதுக்கு. ஸோ வந்து அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து கன்சர்ன் உள்ள தேவனா இருக்காரு. ஸோ நம்ம வந்து ஈஸியா அவர நெனச்சுடுறோம்.
இதுக்கு நம்மளுடைய வெயிட்டிங் பீரியட்ல ஆண்டவர என்னென்னமோ நம்ம நெனச்சிடுறோம். ஆனா இவர பாருங்க ஆனா ஜீசஸ பாருங்களேன். அவ பலவீனமா இருக்கிறான்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஃபுட் குடுங்க. என்ன நம்மளுடைய ஹியூமனால என்ன பண்ண முடியுமோ, அத தான் நம்மள ஆண்டவர் வந்து பண்ண வைப்பாரு. அவர் வல்லமையால என்ன பண்ண முடியுமோ, அத அவர் பண்ணுவாரு. ஸோ இந்த 2 விஷயமும் நமக்கு புரிஞ்சுக்கணும். நம்மளால என்ன பண்ண முடியும்? சாப்பாடு குடுக்க முடியும். ஸோ வந்து அத நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவரால மரிச்சு போனத எழுப்ப முடியும். அத அவர் பண்ணுவாரு. என்னன்னா, இந்த ஒரு ஸ்டோரி வந்து என்னன்னா, கிவ் அப் பண்ணாதீங்க. ஆண்டவர்ட்ட வந்து நெருங்கி சேருங்க. நெருங்கி சேர சேர வந்து கூட்டம் நம்மள நசுக்கும், நெருக்கும், எல்லாம் செய்யும். ஆனா கிவ் அப் பண்ணாம அவர்கிட்ட போங்க. இன்னைக்கு எவரும் சரி, இந்த ப்ளீடிங் வுமனும் சரி, என்னன்னா அவங்கள ஈஸியா ஆண்டவர்கிட்ட முடியல அந்த டைம்லயே. அவங்களும் வந்து போராடுனாங்க. போராடி தான் ஆண்டவர்ட்ட போனாங்க. ஸோ அவங்க நெலைம வொர்ஸ்ட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அவங்க ஆண்டவர்ட்ட நெருங்க நெருங்க அவங்களுடைய நெலைம வொர்ஸ்ட் ஆச்சு. ஆனா ஆண்டவர் கைவிடல. ஸோ ஆண்டவர் வந்து அவங்களுடைய சூழ்நிலைய மாத்துனாரு. ப்ளீடிங் வுமன் 12 வருஷம் அவங்க வந்து ஆண்டவர தொடுறது வந்து அவ்வளோ லேசா இருக்காது. ஏன்னா, அவங்க 12 வருஷம் அவங்க உடம்புல வந்து ஒரு ப்ளீட் ஆயிட்டே இருக்குன்னா, அவங்க உடல் அளவுல வந்து ஒரு ஃபிட்டான பெர்சனா இல்ல அவங்க. கண்டிப்பா அவங்க வந்து எப்படி சொல்றது? ஒரு பலவீனமான ஒரு ஒரு ஸ்திரியா தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த கூட்டத்தின் மத்தியில அவங்க போறாங்கன்னா, அவ்வளோ ஈஸியா இருந்திருக்குமா? கண்டிப்பா ரொம்ப டஃப்பா இருக்கும். அவங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் அவங்க உடல் அளவுல வீக்கு, மனசளவுல வீக்கு. ஆனா அவங்களுடைய ஃபெய்த் எப்படி இருந்தது? ஸோ அந்த மாரி ஃபெய்த் நமக்கு வேணும். யவீருக்கு சிச்சுவேஷன் ரொம்ப பெஸ்ட்டு. இறந்துட்டாங்க. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஆனா அவரு பொறுமையா இருந்தார்ல. பொறுமையா சரி ஆண்டவர் என்னதான் செய்வாருன்னு பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போறாங்கல்ல. போய் லாஸ்ட்ல அவருடைய முடிவு எப்படி நன்மையா முடிஞ்சது. அதே மாரி தான். நம்மளுடைய சிச்சுவேஷன் வந்து என்னைக்குமே நம்மள அழிக்கிறதுக்கு கிடையாது. அதுல ஒரு ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்ல. இதுதான் இந்த ஸ்டோரி வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அக்கா சொன்ன உடனே எனக்கு மைண்டுக்கு வந்தது இந்த ஸ்டோரி தான். ஷார்ட் டைம்ல நான் வந்துட்டு இந்த ஸ்டோரி நான் வந்து மெடிடேட் பண்ணி ஷேர் பண்ணேன். நான் நெனைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்க எல்லாரோடையும் பேசியிருப்பாருன்னு. தேங்க் யூ.